ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலுடைய செகண்ட் வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த சேனலை பற்றியும் என்னை பற்றியும் சொல்லியிருப்பேன். சேனலை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை பற்றியும் என்னை பற்றியும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவே போட்டுட்டேன். ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. சரியா? அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சேனல் நேம்ல இருக்குது ஜிஎஸ் தான், மாஸ்டரிங் ஜிஎஸ். ஜிஎஸ்ல மாஸ்டர் ஆவது எப்படி அப்படின்றது தான் நம்மளுடைய சேனலுடைய எய்ம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பிளான் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போதும், ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னெல்லாம் போட போகிறேன்றதுக்கான ஒரு பிளான் வேணும் இல்லையா? ஸோ அந்த பிளானை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிஎஸ் எல்லா சப்ஜெக்டோடைய மாஸ்டர் ஆகுறது எப்படி. அப்போ என்ன பிளான் இது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்துக்கோங்களேன். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் இருக்கும், எல்லாமே பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க சிலபஸ். அந்த பேராகிராஃபை நான் என்ன பண்ணியிருப்பேன்னா சிம்பிளிஃபை பண்ணியிருப்பேன் அப்படின்னா டீகோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டீகோட் பண்ணி எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா சிம்பிளாக ஒரு இண்டெக்ஸாக கொடுத்துருப்பேன். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு இண்டெக்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். அந்த இண்டெக்ஸை தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இப்படி தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருப்பேன். இப்போது அந்த சிலபஸை படிக்கிறத காட்டிலும் நான் இப்போ கொடுக்க போகிற இண்டெக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னுடைய எய்ம் வந்து உங்களுக்கு கான்செப்டாக சொல்லி தரது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் தருவேன். சரியா? அதுக்கு அடுத்தது தான் நான் யோசிப்பேன் அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு மவுண்டனை பற்றி தான் நமக்கு ஜியோகிராஃபியில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறது. அந்த மவுண்டன்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்குறது அதிகம். ஆனால் மவுண்டன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது இப்போ மவுண்டன் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிக்காமே நீங்கள் மவுண்டனை பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட மாட்டேன். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் மவுண்டைன் எப்படி வந்துச்சு, எப்படி உருவாகுது, அதோட பேக்ரவுண்ட் என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதை சொல்லித்தரணுன்றது தான் என்னோட சேனலுடைய நோக்கமே. அது இந்த ஜியோகிராஃபியில் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லுமே பேக்ரவுண்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்தது, அது ஏன் வந்ததுன்ற திங்கிங் உங்களுக்கு வரணும். இப்போ நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் மெயின்ஸ் போகிறப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க. நான் 2 மெயின்ஸ் குரூப் 1 கொடுத்துருக்கேன், 2 குரூப் 2 மெயின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு மெயின்ஸோடைய ஐடியாவும் எனக்கு தெரியும், அதோட ஜிஎஸோட இம்பார்ட்டன்ஸும் எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு இதை கொஞ்சம் புஷ் பண்ணி சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு சப்ஜெக்டாக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா குரூப் 1 இருக்குது, குரூப் 2 2A இருக்குது, 4 இருக்குது. ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு விதமாக நீங்கள் படிப்பீங்க. ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சப்ஜெக்ட்டுக்குன்னு தனி வெயிட்டேஜ் கொடுத்துட்றாங்க. அப்போ அது இன்னும் ஈஸியாக போச்சு. இப்போ நான் வந்து ஜியோகிராஃபி சயின்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆனால் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க இதுக்கு இவ்வளோ தான் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கொடுத்தது வந்து மார்க் வந்து ப்ரிலிம்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க, மெயின்ஸுக்கு கொடுக்கல. அதை முதல்ல நல்லா யோசிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதனால் என்னென்னா, வெயிட்டேஜ் என்பது காமனாக எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுங்க. சரியா? மெயின்ஸுக்கும் சரி ப்ரிலிம்ஸுக்கும் சரி பிரித்து பார்க்காதீங்க. நீங்கள் படிக்கும்போதே மெயின்ஸுக்கு ஈஸியாக ஆகிற மாதிரி படிச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த மெயினாக இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணது நான். ஓகே, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ குரூப் 1க்கு தனியாக ஒரு மாதிரியாக படிக்கணும், குரூப் 2க்கு தனியாக ஒரு மாதிரியாக படிக்கணும், குரூப் 4க்கு தனியாக ஒரு மாதிரியாக படிக்கணும் அப்படின்றது கான்செப்ட் கிடையாது. ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக படிப்பேன். அந்த டாப்பிக்கை வச்சு எந்த எக்ஸாம் இருந்தாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் அந்த டாபிக் ரிலேட்டடாக. இதான் என்னுடைய ஐடியா. இந்த ஐடியாலஜி நீங்களும் கொண்டு வந்துக்கோங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு சப்ஜெக்டாக என்னுடைய இண்டெக்ஸ் என்ன இருக்குது, அந்த வீடியோஸ் என்ன இருக்குது, நம்ம வீடியோஸ் என்னெல்லாம் போட போகிறோன்றதை நம்ம பார்த்துடலாம். சரியா? ஓகே, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு இதான் சப்ஜெக்ட்ஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். இதுதான் காமனாக எல்லாருமே நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுதான் அது இம்பார்ட்டன்ஸாக என்ன எப்படி கொடுத்துருக்கேன்னா, இப்போது டிஎன்பிஎஸ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் மார்க்கு. ஸோ அப்படி தான் நான் ஆர்டரிங் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இப்படி தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ட். எல்லாமே நான் வந்து கான்செப்டாக புரிய வைக்கணுன்றது என்னோட நோக்கமே. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸு. இதை தான் நம்ம ஒரு வீடியோவாக ஒரு சப்ஜெக்ட்டில் ஆர்டரை தான் கொண்டு வர போகிறோம். ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட்டில் ஒரு வீடியோ வரும். ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக அதே சப்ஜெக்ட் நடத்துகிற உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஆர்டரிங்க நடத்துகிறேன். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட்னா எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்ட்ன்றதுனால ஏன்னா இந்த ஃபேவரட் சப்ஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ணேன்னா. ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எக்கனாமிக்ஸ் தான் ஐடியாவே கிடையாது. என்னுடைய பேக்ரவுண்ட் இன்ஜினியரிங்கு. ஆனால் நான் வந்து எக்கனாமிக்ஸை மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுன்றதுனாலே அந்த எக்கனாமிக்ஸ் பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் எக்கனாமிக்ஸை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ எம்டிஎன் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்கனாமிக்ஸ் நான் நடத்தியிருப்பேன். அதே தான் இங்கே நடத்த போகிறீங்களா சார்? அது வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் நடத்தியிருப்பேன். அதில் இருக்கிற ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் அகைன் நடத்த தான் போகிறேன்.
அதை மாற்ற போகிறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் நிறைய எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அப்டேட்ஸும் சேர்த்து நான் நடத்துவேன். ஸோ அந்த யூடியூப் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, வேணான்னு சொல்ல வரல. பட் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் நிறைய இப்போது அங்கே வந்து எனக்கு ஸ்டிப்புலேட்டட் டைம் தான் கிடச்சிது. அதாவது ஒரு 12 வீடியோ தான் எடுக்கணும், 14 வீடியோ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோஸ் ஒரு டைம் அலாட் பண்ணி கொடுத்ததால என்னால் கொஞ்சம் கான்செப்டாக நடத்த முடியுது. இப்போ இது என்னுடைய டைமு, என்னுடைய சேனலு. ஸோ என்னால் என்ன பண்ண முடியும்னா பொறுமையாக ஒரு கான்செப்டையும் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ இப்போ ஒரு டாப்பிக்கை நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் நீங்கள் முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் ஒரு வீடியோ நான் போடுவேன். சரியா? ஓகே. அடுத்து இப்போ பாருங்கள், எக்கனாமிக்ஸோடைய டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது. சிலபஸ் தான். சிலபஸை பார்க்குறது கொஞ்சம் சேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுமே வந்து சிலபஸை விட்டு நான் வெளியே போகல. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சில வேர்டெல்லாம் வேறு மாதிரி இருந்தாலும் அந்த டாப்பிக்கை நான் எதுக்கு போட்டிருப்பேன்னா கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வார்த்தையை நான் போட்டிருப்பேன். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். என்னென்ன பார்க்க போகிறோம்? நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, தேசிய வருமானம், பணம் மற்றும் வங்கி, அதாவது மணி அண்ட் பேங்கிங்கு, மானிட்டரி பாலிசின்னு சொல்லிட்டு மொத்தம் 12 வீடியோஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் எம்டிஎன்லேயும் போட்டிருப்பேன். பட் இதில் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த 3-4 வருஷத்தில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நல்லா இப்போது ஒரு டாப்பிக்கை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அது என்னெல்லாம் இருக்குன்றது டீகோட் பண்ணி நீங்கள் பிரித்து மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி, அந்த சப்ஜெக்டை பற்றி நான் ஒரு ஈஸியாக ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு. சரியா? ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இப்படி இண்டெக்ஸாக போட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு நிர்வாகம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வெயிட்டேஜில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இதுக்கு தான் நிறைய மார்க்கு சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் ரெண்டாவதாக இந்த சப்ஜெக்டை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்? ரிசர்வேஷன். அதெல்லாம் சிலபஸில் கொடுத்தது தான் அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். ரிசர்வேஷன் பாலிசினா இப்போ உதாரணத்துக்கு வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் அதோடைய பேக்ரவுண்ட் நமக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்னெல்லாம் ரிசர்வேஷன் வரத்துக்கான காரணம் என்னென்ன? தமிழ்நாடு தான் அது ஃபோர் ரன்னர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ தமிழ்நாடு தான் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இந்த ரிசர்வேஷன்லாம் அதிகமாக கொண்டு வரத்துக்கு. சரியா? ஸோ அதனால் வந்து ரிசர்வேஷன் பாலிசி பற்றிலாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை நான் வீடியோ நடத்துகிறப்போ நான் இன்டெப்த்தாக நடத்துகிறேன். இப்போ எல்லாமே ஒரு பேசிக்காக நான் சொல்கிறேன். ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் அந்த வீடியோ 1 ஹவருக்கு மேலே போயிடும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணுங்கள், என்னென்னா நம்ம பார்க்க போகிறோம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன் பாலிசி, மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா வீடியோஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பைலிங்குவலில் தாங்க இருக்கும். சரியா? அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நோட்ஸ் இருக்குது அப்படின்னு கிடையாது. என்னோடய நோட்ஸ் எல்லாமே பைலிங்குவலாக தான் இருக்கும். எல்லாருக்குமே புரிகிற மாதிரி மட்டுமே தான் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ தமிழ்நாடு ஜாகிரஃபின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து ஜாகிரஃபியில் நான் நடத்திடுவேன் தனியாக. இதில் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாடு ஜாகிரஃபி நான் ஜாகிரஃபி சப்ஜெக்ட் நடத்துகிறப்பவே நான் உங்களுக்கு கவர் பண்ணிவிடுவேன். ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம இந்த டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்குது பார்த்தியா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். நிறைய பேர் ஸ்கீம்ஸை படிக்கிறீங்க, ஆனால் பாலிசிஸை படிக்க மாட்டீங்க. பாலிசி நோட்ஸ் மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியம். பாலிசி நோட்ஸ் இல்லாமல் மெயின்ஸில் கண்டென்ட் என்ரிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ அதை பற்றி நான் ஐடியாவை சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி தாங்க. சரியா? அதாவது ஜாகிரஃபி வந்து எக்ஸாமில் வந்து வெயிட்டேஜ் கம்மியாக இருந்தாலும் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எதில் அதிகமாக இருக்குன்னா ஜாகிரஃபியில் தாங்க அதிகமாக இருக்குது. ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி தான். உங்களுக்கு அப்படியே அது தெரில, மற்றவங்களுக்கு பிடிக்கல, பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபியில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நிறைய இருக்குது. சரி, ஓகே, அது தள்ளி வைப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம என்னெல்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம் கான்செப்ஷுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், ஒரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டம் போட்டிருக்கேன். இது நம்ம சிலபஸில் முக்கியமே இல்லை தான். ஆனால் நான் என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னா ஜாகிரஃபியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஜாகிரஃபியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் எப்படி வந்தது, பிரபஞ்சம் எப்படி வந்தது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் ஒரு வீடியோ பார்க்கறதுல நம்ம என்னங்க ஆகிட போகுது. ஸோ அதெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சரியா?
ஓகே. டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அட்மாஸ்பியரு, ஹைட்ரோஸ்பியரு, லித்தோஸ்பியர். சிலபஸ்ல இப்படி குடுத்துருக்க மாட்டாங்க. இத ஏன் நான் இப்படி குடுத்துருக்கிறேன்னா, ப்ராப்பர் மெத்தடா படிக்கிறதுக்கு ஜியோகிராஃபி இதுதான் மெத்தடு. ஓகேவா? இப்ப மான்சூன பத்தி நம்ம இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட்டு மான்சூன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வளிமண்டலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அட்மாஸ்பியர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்மாஸ்பியர் தெரிஞ்சுக்கிட்டா தான் மான்சூன பத்தி புரிஞ்சுக்க முடியும். அதே போல சொன்னேன் பார்த்தீங்களா, ரிவர்ஸ் நான் போட்டிருக்கேன். மேஜர் ரிவர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஜியோகிராஃபில. அதிக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீர்க்கோளம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் நீர் இருக்கு, நீர்ல என்ன எப்படி வந்துச்சு ஃபர்ஸ்ட் நீர், இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது லித்தோஸ்பியருங்க. கொஞ்சம் த்ரோட் பெயினா இருக்கு, அதனால தான் கொஞ்சம் கேப் விடுற மாதிரி இருக்கு, சாரி. ஓகேவா? லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர்ல என்னன்னா கற்கோளம். இப்போ நான் அதை ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிடுவேன். ஒரு மவுண்டைன் எப்படி வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மவுண்டைன் நீங்கள் மவுண்டனோட நேம்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறீங்க. அந்த மவுண்டைன் எப்படி வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால லித்தோஸ்பியரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எர்த் எப்படி உருவாச்சு, அந்த எர்த்தலோட மெட்டீரியல்லாம் எப்படி வந்துச்சுன்றதுல நம்ம கற்கோளத்தில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப வளவலன்ட்டு 2 ஹவர் 3 ஹவர் வீடியோலாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. என்னோட ஒரு வீடியோவும் மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு கான்செப்டை புரியணும், எனக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா? ஸோ குவாலிட்டியாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ கிராஷ் கோர்ஸ் மாரி வளவலன்ட்டு சிம்பிளாக உங்களுக்கு தேவையானது மட்டும் கொடுத்துட்டு அந்த சப்ஜெக்டை கான்செப்டை புரிய வைக்காமல் கொண்டு போகிறது என்னோட இஷ்டம் கிடையாதுங்க. சரியா? என்னோட இஷ்டம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கான்செப்டை புரிய வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கும். சரியா? அதனால சப்ஜெக்டை நல்லா நான் புரிஞ்சுக்கணும், எனக்கு கான்செப்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லா சப்ஜெக்டையும் நல்லா புரிஞ்சு மற்றவங்க சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறவங்க என்னோட வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். சரியா? ஸோ இதுதான் ஜியோகிராஃபியோட டாபிக்ஸு. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் சரி, மெயின்ஸுக்கும் சரி, சாரி ப்ரிலிம்ஸுக்கும் சரி, மெயின்ஸுக்கும் சரி, ரெண்டுத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போடுற டாபிக்ஸ். சரியா? இது இல்லாமல் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்துச்சுன்னா மிஸ்செலேனியஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக பார்த்துப்போங்க. ஸோ இது மட்டும் தானே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். போக போக நான் ஏதாச்சும் டாபிக்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் இந்த கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆஸ்பிரன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வரவங்க இந்த சப்ஜெக்டை தொடாமல் போகவே முடியாது. சரியா? ஸோ அதனால் இந்த டாபிக்ஸை நிறைய பேர் ஃபெமிலியராக இருந்திருப்பீங்க, என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு டாபிக் இருக்குது பாருங்களேன், அதாவது செகண்ட் வீடியோ இந்த செகண்ட் இருக்குது பாருங்களேன், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். இதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருந்தது இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் வரத்துக்கு. அதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. அந்த டாப்பிக்கை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பாலிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி. சரியா? அதே போல் என்னெல்லாம் பார்த்துக்கோங்க. சிலபஸ் இருக்கிறது அதில் கொடுத்துருப்பேன். சேலியன் ஃபியூச்சர்ஸு, பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸு, முகவுரை, ஓகே, ஒன்றியம், மாநிலம், யூனியன் டெரிட்டரிஸு, சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ தான் நம்ம ஃபெமிலியரான டாபிக்ஸ் இது எல்லாமே தெரியும். நான் நடத்துகிறப்போ அந்த டாப்பிக்கை நான் கொண்டு வரப்போ இன்டெப்த்தாக நான் நடத்துகிறேங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது 3ஆக பிரிப்பாங்க இல்லையா? எக்ஸிக்யூட்டிவ்ஸ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. ஸோ அதை நான் பிரித்து போட்டிருக்கேன். ஸ்டேட்டுக்கு யூனியனுக்கு சொல்லிட்டு பிரித்து போட்டிருக்கேன். சரியா? அதே போல் மத்திய மாநில உறவுகள் சிலபஸ் இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெளியே இந்த ஸ்கூல் புக்கில் கம்மியாக இருக்குங்க. ஸ்கூல் புக் பத்தாது, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் பத்தாது. அதனால தான் கொஞ்சம் லக்ஷ்மிகாந்த் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் உங்களுக்கு தமிழ்லையும் நான் எப்படி புரிகிற மாரி ஒரு சில வேர்டிங்ஸ்லாம் புரியாது. இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் கொண்டு வரது கஷ்டம். அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதெல்லாம் கரெக்டாக நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வரேன். சரியா? அடுத்தது லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, இதை பற்றி நம்ம பார்க்கணும். சரியா? அடுத்தது கான்ஸ்டியூஷனல் பாடிஸு, பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்னால் அதாவதுங்க பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதெல்லாம் வரும். அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அதாவது லாஸ்ட் வீடியோ பாருங்களேன், 20th வீடியோ. இப்போ 20ன்னு போட்டிருக்கேன் இல்லையா? 20 வீடியோஸ் தான் எக்ஸாக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் நான் போட்டிருக்கேன். அது இன்கேஸ் 2 வீடியோவை கூட வரலாம். ஸோ பேசிக்காக இத்தனை டாபிக்ஸ் இருக்குது, இத்தனை வீடியோஸாக அப்ராக்சிமேட்டாக நான் போட போகிறேன். எக்ஸாக்ட் கிடையாது, இது அப்ராக்சிமேட் தான். சரியா? ஸோ அடுத்தது இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறு. எப்படி நம்ம பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோமோ அதே போல் இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோம். ஓகேவா? கம்பேர்ட் டு அதர் சப்ஜெக்ட்ஸ் இந்த சப்ஜெக்டை பொறுத்த மாட்டிலும் கான்செப்டாக நிறைய சொல்ல முடியாது. நிறைய ஃபேக்சுவல் கண்டென்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ அதையும் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத நான் கொண்டு போகிறேன் ஒரு வீடியோ. சரியா? ஓகே, இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் பாருங்கள். தெரியலங்க எப்படிலாம் பிரிக்கிறவங்கன்ட்டு. ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிப்பாங்க இல்லையா? ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ நம்ம அப்படி 3ஆக பிரிச்சுக்கலாம்.
ஏன்ஷியன்ட் மெடிவல் ஒரு செட்டாக பார்த்துடலாம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதனால் தனியாக ஸ்பெஷலாக கவனிப்போம் அவரை. ஓகேவா? ஏன்ஷியன்ட் மெடிவல்னா இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஓகேவா, குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸாக நம்ம ஒரு லீடர்ஸை பற்றி, அதாவது ஒரு கிங்டமில் ஒரு லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி ஸ்பெஷலாக யாரெல்லாம் இம்பார்ட்டனோ அவங்கள பற்றி தனியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரினா என்ன, யாருக்கு அப்புறம் யாரெல்லாம் வராங்க, ஏன் இவங்க வந்தாங்க அப்படின்றதால நமக்கு தெரியறது கிடையாது. டேரெக்டாக சிலபஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துச்சா, ஓகே, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டேரெக்டாக போய் படி. அது என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிச்சுட்டு அது ஏன் வந்துச்சு, ஃபஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி வந்தது, அந்த மனிதர்கள்லாம் எப்படி வந்தாங்க, ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஒரு குரோனாலஜி, யாருக்கு அப்புறம் யார் வந்தா, அந்த கண்டெம்பரரி ரூலர்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, நார்த்தில் இருக்கும்போது சவுத்தில் யாரெல்லாம் இருந்தா, இதை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோஸ்லாம் வரும். ஓகேவா? ஓகே, ஏன்ஷியன்ட் மெடிவலில் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சவுத் இந்தியன் கிங்டம்ஸ்னால் நம்ம தெரியும் இல்லைங்க, சங்கம் ஏஜில் என்ன இருந்தது, அதுக்கப்புறமா இம்பீரியல் சோலாஸ்லாம் வருவாங்க, சோலாஸ் பாண்டியாஸ்லாம் வருவாங்க, அவங்கள பற்றி பார்க்கறதா சவுத் இந்தியன் கிங்டம்ஸ், சாளுக்கியாஸ், இவங்கள பற்றிலாம் பார்க்குறது. ஓகே, ஸோ டாபிக்ஸை பற்றி எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் ஜஸ்ட் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். ஓகே, அடுத்தது மாடர்ன் ஹிஸ்ட்ரி. மாடர்ன் ஹிஸ்ட்ரி என்னென்ன, ஃபஸ்ட்டு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் என்ட்ராகும்போது மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. இவங்க எப்போனா அந்த முகல் பீரியட் எண்ட்லேயே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை பற்றி என்னென்ன பேசிக்ஸ்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் ரூல் கன்சாலிடேட், அதாவது ஒரு ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கும். அந்த ப்ரொட்டஸ்ட்டை தனியாக பிரித்து போட்டிருப்பேன், வார்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னென்ன வார்னா சிவிலியன்ஸ் வார் இருக்கும், ட்ரைபல்ஸ் வார் இருக்கும், பெசன்ஸ் விவசாயிகள் போராடி இருப்பாங்க, பழங்குடியினர் போராடி இருப்பாங்க. அந்த மாதிரி போராட்டங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தனியாக பிரித்து ஒன்று பார்த்துடலாம். தேசிய மறுமலர்ச்சி இயக்கங்கள், எல்லாருக்கும் ராஜாராம் மோகன் ராய், தமிழ்நாட்டில் யார் இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருப்பாங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல் ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துடலாம், தமிழ்நாடையும் பொறுத்த மட்டும் பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தது நேஷ்னல் மூமெண்ட்டுங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதாவது ஹிஸ்ட்ரியில் கோர் பார்ட் எப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸுக்கு கோர் பார்ட் எதுன்னா இந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் தான். ஸோ அது டீட்டெயில்டாக பார்க்கணும் இல்லையா, அதனால் நான் பிரித்து ஒன்றா போட்டிருக்கேன். மாடரேட் பேஸ் ஒன்று பார்த்துடலாம், அப்புறம் தீவிரவாதிகள் காலம் சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஹோம் ரூல் மூமெண்ட், வேர்ல்டு வார் 1, இது தனியாக என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு இன்பிட்வீன் பீரியடில் நாங்கள் போட்டிருக்கேன்ல. ஹோம் ரூலு, வேர்ல்டு வார் 1 அதை பற்றி மட்டும் நடத்த போகிறேன்னு கிடையாது. அந்த பீரியடில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னு நான் கொண்டு வர போகிறேன். இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸை இப்படி நான் பிரித்து போட்டிருக்கேன், என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. இந்த வீடியோ வரும்போது நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றேன். இப்போது காந்தி நேரில் ஸ்டார்ட் பண்ணது திலக்குக்கு முன்னாடி அவர் பீரியடில் என்னென்ன இருந்துச்சு, திலக் பீரியடில் என்னென்ன இருந்துச்சு, திலக் அவர்கள் பீரியடில் என்னென்ன இருந்துச்சு, அப்புறம் காந்தி அவர்கள் பீரியடில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பிரித்து பார்த்துடலாம். அதே போல் நான் மொத்தம் 4 பார்ட்டாக போட்டிருக்கேன். அந்த 4வது பார்ட்டை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு வார் 2, குவிட் இந்தியா மூமெண்ட்டு, ஃபைனல் பேஸ்ன்னு சொல்லிட்டு நான் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இல்லாமல் இப்போ இந்த வீடியோஸ் பார்க்குறப்பவே முக்கியமான லீடர்ஸை பற்றி சொல்லிவிடுவேன். இது மட்டும் இல்லாமல் மிஸ்சலேனியஸில் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லணும், எக்ஸ்ட்ரா லீடர்ஸை பற்றி சொல்லணும்னு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இதுதான் நம்ம ஹிஸ்ட்ரியோட பிளான். ஏன்ஷியன்ட் மெடிவல் தனியாக பார்க்க போகிறோம், அப்புறம் மாடர்னை பற்றி பார்க்க போகிறோம், அப்புறம் அதான் ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்னில் ஒரு 10 வீடியோஸ் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். எதாவது எக்ஸ்ட்ரா வந்தால் பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஏன்னா நம்ம இப்போ நேஷனல் லெவலில் பார்த்தது எல்லாமே இது தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் இன் ஃபோக்கஸ். ஓகேவா? ஸோ அதான் இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அங்கே எப்படி அப்ரைசிங் நடந்துச்சு நேஷனல் லெவலில், தமிழ்நாடு லெவலில் என்ன இருந்தது அதை தெரியும் இல்லைங்க. பாளையக்காரர்கள் ரிபெல்லியனு, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன், இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி அப்படியே பார்த்துடலாம். வேலூர் கிளர்ச்சி இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ரொம்ப ஜாலியாக படுத்துக்கிட்டே ஜாலியாக கேட்கணும் நீங்கள் இந்த வீடியோஸ். என்னை பொறுத்த மாட்டேனும் ரொம்ப அப்படியே உங்களை கசஞ்சு புரிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு ஐயோ படிக்கணுமே அப்படின்ட்டு ஜிஎஸ்ஸை படிக்கக்கூடாதுங்க. ஓகே, ஜாலியாக லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். சரியா? அடுத்தது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அங்கே எப்படி நேஷனல் மூமெண்ட் பார்த்தோமோ அதே போல் இந்த தமிழ்நாடையும் ஃபோக்கஸ்டாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம பார்த்துடலாம். எக்ஸாம் அப்ராக்சிமேட்டாக 2 பார்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பார்ட் வந்துச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியா? உமன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும், அதனால் தனியாக அது ஒரு வீடியோவை நான் போட்டுறேன். அடுத்தது சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்டு, அது ஜஸ்டிஸ் பார்ட்டி. இவங்க இந்த 6th வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இவங்க இதுலேயே நிறைய லீடர்ஸ் பார்த்துருவோம். இதில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா லீடர்ஸ் இருந்தாலும் நம்ம 7th வீடியோவை அதை பார்த்துருவோம். ஓகேவா? இதான் நம்ம ஹிஸ்ட்ரியோட பிளான், மாஸ்டர் பிளான். ஓகே,
ஸோ என்னோட வீடியோஸ் வந்து டெய்லியும் வருமானா கண்டிப்பாக வராதுங்க. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீக்லி 2 to 3 வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். என்னுடைய எய்ம் வந்து ஒரு இதை நான் லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஓகேவா? இதை இப்பயே சொல்லணும்னு ஆசைப்படல. ஸோ லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது. அது இந்த சப்ஜெக்ட்டில் என்னென்ன பார்க்கணும் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். ஓகே. நம்மளுடைய சேனலுடைய ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு திருக்குறள் வகுப்புன்னு தனியாக நடத்த போகிறாங்க. ஓகேவா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் ஓகே அந்த பக்கம் இருக்கட்டும். அப்பப்போ திருக்குறளை சொல்லி உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும் இல்லையா? என்னோட மோட்டிவேஷன் ஃபஸ்ட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் தான் எனக்கு எப்போட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மற்றவங்க மோட்டிவேட் பண்ணுறதோட செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் எப்படி வரணும்னா, நிறைய உங்களுக்கு இருக்கும். பட் திருக்குறள் என்ன நிறைய மோட்டிவேட் பண்ணுச்சு. நிறைய அவருடைய குறள்கள் வந்து ஒரு நல்ல நல்ல காரியங்களில் ஒரு சோர்ந்து போன காரியங்களையும் சரி, பாசிட்டிவாக இருக்கும்போதும் சரி, நெகட்டிவாக இருக்கும்போதும் சரி, திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரியா? ஸோ திருக்குறள் வகுப்பு வந்து நம்ம சேனலில் ஸ்பெஷலாக வரப்போகுது. அது எப்படி கொண்டு போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, முக்கிய அதிகாரங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கில் ஒரு குறள் இருக்குது. அதையே நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து முக்கிய அதிகாரங்கள் என்னென்ன உடைமைகள்லாம் இருக்குது, உள்ளமுடைமை, பொருளுடைமை, பண்புடைமை, நாணுடைமை, அடக்கமுடைமை. ஸோ இந்தமாரி உடைமைகள் குறள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அந்தமாரி அந்த இம்பார்ட்டண்டான அதிகாரங்கள் எடுத்து அதில் இருக்கிற 10 குறளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரியா? ஸோ திருக்குறள் அப்பப்போ திருக்குறள் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வருங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறளில் நிறைய கேள்விகள் வருது. அதை நீங்கள் வந்து மெயின்ஸில் நீங்கள் கோட் பண்ணி எழுதலாம். உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா அது எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா வந்துடும் அது. சரியா? ஸோ திருக்குறளில் அப்பப்போ என்ன சொல்கிறது, கொஞ்சம் சப்ஜெக்டாகவே கொண்டு போகக்கூடாது. அப்பப்போ திருக்குறளையும் கொஞ்சம் சொல்லணும்னா, ஸோ இது ஒரு வகுப்பாகவே நான் கொண்டு வந்துட்டேன். சரியா? எப்படின்னா முக்கிய அதிகாரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிறத பார்த்துடலாம். அப்புறமா அது லாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அதிகாரங்களை முடிச்சுட்டு அப்பப்போ பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற அதிகாரங்களை குறள்லாம் 2 குறளாக 3 குறளாக கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதையும் நம்ம பார்த்துடலாம். சரியா? அடுத்தது அறிவியலுங்க, சயின்ஸ். நம்ம ஜிஎஸ்ல லாஸ்ட்டாக இல்லை அந்த ஸ்கிப் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் எதுன்னா சயின்ஸ் தான். சயின்ஸுனா கான்செப்டாக புரிஞ்சிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்படி நான் ஜாகிரஃபி முக்கியம்னு சொன்னனோ அதே போல் நம்ம லைஃபுக்கு நம்ம வாழ்க்கைக்கு சயின்ஸும் ரொம்ப முக்கியங்க. சரியா? ஓகே. எப்படி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றதை பார்த்துடலாம். ரொம்பலாம் வந்து வளவலன்லாம் சொல்ல போகிறது கிடையாது. சிம்பிளாக அந்த டாபிக்னா என்ன, அந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் இருக்குது, மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கோட நான் நிறுத்திக்கிறேன். ஃபிசிக்ஸை பொறுத்தவரை எந்த ஃபிசிக்ஸும் சரி, கெமிஸ்ட்ரியும் சரி, பாட்னி ஜுவாலஜியும் சரி. ஸோ நான் ஸ்கூல் புக்கோட நிறுத்திக்கிறேன். அதில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி எளிமையாக உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் என்னோட எய்ம். சரியா? ஸோ எப்படி வந்து புரிகிற மாதிரி ஸ்கூல் புக்கை படித்தோட ஒரு சில பேருக்கு வந்து புரியாத மாதிரி இருக்கும். அதை எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுன்றது நான் இந்த வீடியோ மூலிமா நான் கொண்டு வரேன். ஸோ இதுதான் நம்மளுடைய டாபிக்ஸு. இதில் முக்கியமாக இந்த லைட்டு, சவுண்டு, ஹீட்டு, திரவங்கள், மின்னியல், காந்தவியல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இந்த 5th to 9th வீடியோ வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஃபிசிக்ஸில். நம்ம அதெல்லாம் பார்த்துலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மேட்டர்ஸ்னால் என்னன்னு தெரியணும் இல்லையா? இந்த புரோட்டானு, இந்த ஆட்டம்னா என்ன, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்னா என்ன. ஸோ இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டாபிக்ஸில் நான் வரேன். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் தான் நம்ம வீடியோஸாக வரப்போகுது. ஓகே. அடுத்தது கெமிஸ்ட்ரியில் சிலபஸ் இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் ஏதாச்சும் கான்செப்டாக உங்களுக்கு சொல்லணும் கெமிஸ்ட்ரியில் ஆசைப்பட்டேன்னா அதையும் நான் கொண்டு வரேன். சரியா? எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்னால் கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸு, கார்பனோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதாவது இந்த காம்பவுண்ட்ஸ். சரியா? ஆசிட் பேஸ் சால்ட்ஸ், நிறைய பேர் ஆசிட் பேஸ் சால்ட்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க. அது எப்படி நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படிலாம் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இது இல்லாமல் அப்ளைட் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று வரும். ஓகேவா? அது நான் ஸ்கூல் புக்கில் இருக்கும். அது ரொம்ப ஜாலியான டாப்பிக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் போக. சரியா? அதுக்கு அடுத்தது பயாலஜிங்க, பாட்னி ஜுவாலஜி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 10 வீடியோஸை நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். ஏதாச்சும் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றதை பார்த்துக்கோங்க. இந்த பிளான் கிங்டம், அனிமல் கிங்டம்லாம் கொஸ்டின் கேட்கறது இல்லை. பட் இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துடலாம். செல்லை பற்றி பார்த்துடணும். செல் டிவிஷனாக ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு அந்த செல்லுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஃபஸ்ட்டு நம்ம பாடியை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் அந்த செல்லை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரியா? அடுத்தது பிளான் கிங்டம், அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம்னா பைலம், போரிஃபெரா, பைலம், அனிலிடா, ஆந்த்ரோபோடா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அதை பற்றி பார்த்துடலாம். சரியா? சும்மா பேசிக்காக தான் பார்க்க போகிறோம். வளவலன்லாம் நோட்ஸ் இருக்காது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரியா? அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா நம்ம பிளட்டை பற்றி படிக்கிறது அனிமல் டிரான்ஸ்போர்ட்டு. பிளான்ட்னா இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டு, என்ன சொல்லுவாங்க, இன்ஹிபிஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டு, அசன்ட் ஆஃப் சாப்பு, அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழில் எனக்கு எக்ஸாக்ட் மீனிங் தெரியல. நான் போக இந்த வீடியோ பார்க்குறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா?
பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ். பிளான்ஸ் ஹார்மோன்ஸ்ல என்னென்ன சைட்டோகைனின்ஸ், கிப்பர்லின்ஸ், எத்திலின். அனிமல் ஹார்மோன்ஸ்னா பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ பயாலஜியை பொறுத்த மட்டிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட். 5th ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, 5, 6, 7, 8, 5லேருந்து 10 வரைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகே, எக்ஸாம் ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5th-லேருந்து 10th இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்போ என்விரான்மெண்ட் வந்து ஜாகிரஃபியில் நம்ம படிப்போம், பயாலஜி நம்ம படிப்போம். அதில் படிக்கிற விதம் வேறு, இதில் படிக்கிற விதம் வேறு. சரியா, நான் அது நடத்துகிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. சரியா, ஸோ இதாங்க நம்மளுடைய மாஸ்டர் பிளான். இந்த வீடியோஸை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜிஎஸ்சியில் மாஸ்டர் ஆகலாம். ஓகேவா, நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டு இப்போ என்னோடய வீடியோஸ் வந்து வீக்லி 2 to 3 வீடியோஸ் வரையும் மேக்ஸிமம் மினிமம் வந்து ஒரு வீடியோ வச்சு போட்டுருவேன். மேக்ஸிமம் 3 வீடியோஸ் போட பார்க்குறேன். ஆனால் கண்டினியூஸாக போட்டுருவேன், வீக்லி போட்டுருவேன். என்னுடையது வந்து குவான்டிட்டி கிடையாது, என்னுடைய எய்ம் வந்து குவாலிட்டி தான். ஏன்னா எனக்கு வந்து கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால் நானும் கொஞ்சம் டைம் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தரமாக கொடுக்கணும். அதுதான் என்னுடைய எய்ம். ஓகேவா, அதுதான். மற்றதெல்லாம் எனக்கு அப்புறம் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்செப்டை புரிய வச்சிட்டேனா அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோ நான் போவேன். சரியா, ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நான் ஆன்சர் பண்ணுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்லேயே நீங்கள் கேளுங்க. சரியா, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம மாற்றிக்கலாம். போக போக வீடியோஸ் இப்போதைக்கு சேஞ்சஸ் சொல்லாதீங்க. நான் 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். போக போக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் மாற்றிக்கிறேன். சரியா, ஓகே. ஒரு குறளோட இந்த வகுப்பை முடிச்சிடுறேன். இன்பம் விழையான் வினை விழைவான் தன்கேளிர் துன்பம் துடைத்தூன்றும் தூண். இன்பம் விழையான் வினை விழைவான் தன்கேளிர் துன்பம் துடைத்தூன்றும் தூண். தான் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம் துன்பத்தையும் நமக்கு நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நமக்கு என்ன கோலோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி விளங்குவீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு, அதாவது உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் துன்பத்தை துடைக்கிற தூணாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இன்பம் விழையான், நம்ம இன்பத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விட்டு கொடுக்குறீங்க. ஓகே, மற்றவங்க விட்டு கொடுக்குறீங்க. ஓகே, வினை விழைவான் தன்கேளிர் துன்பம் துடைத்தூன்றும் தூணாக இருப்பீங்க. மற்றவருடைய, அதாவது எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலியும் உங்கள் சுற்றத்தாருடைய துன்பத்தை நீங்கள் துடைக்கிற தூணாக இருப்பீங்க. ஓகேவா, உங்கள் கோலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டை தள்ளி வைங்க. என்ஜாய்மெண்ட்டு தேவை தான், பட் இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஒரு டெம்பரரியாக தள்ளி வச்சுட்டு உங்கள் கோலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஒரு தூணாக உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சுற்றத்தார்களுக்கும் இருப்பீங்க. அதுதான் இந்த குறளில் உணர்த்துது. சரியா, ஸோ திருக்குறள் சீரிஸை நம்ம தனியாக இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு வீடியோஸும் ஒரு குறள் சொல்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன். சரியா, ஓகே, தேங்க்யூ. வீடியோஸ் எப்படி வரப்போகுது, இப்போது நெக்ஸ்ட் வீடியோ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வீடியோ வரும். ஃபஸ்ட்டு வீடியோ பொருளாதாரத்துலேருந்து ஒரு வீடியோ வரும். அதுக்கப்புறமா ஜாகிரஃபிலேருந்து வீடியோ வரும். சரியா, அதே மாதிரி ஆர்டராக ஒரு சப்ஜெக்டில் நான் கொண்டு போகிறேன், என்னென்ன வீடியோஸ் நான் போடணும்னு சொல்லிட்டு. சரியா, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸ் வரட்டும், அடுத்து ஜாகிரஃபி வரும், அடுத்தது பாலிட்டி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படியே லைனாக வரும். ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். சரியா, தேங்க்யூங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்கனாமிக்ஸை சந்திப்போம். பாய்.